ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஜோம் 100 சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்அப்ராப்ரியேட்டாக வரும். முடிஞ்ச அளவு நான் சென்சார் போட்டிருந்தேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலான்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜோம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் த டெட் சீசன் 1 எபிசோட் 3. ஒரு செலிபிரிட்டி குரூப் ஒன்று காமிக்கிறாங்க. அண்ட் அதில் இருக்க ஒரு டாப் செலிபிரிட்டியவோ காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா, அம்மா வேணும் அப்படின்னு சொல்லவும் அந்த டாப் 1 செலிபிரிட்டி வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துறான். சார், அதுங்க வந்துடுச்சு அப்படின்னு செக்ரட்டரி வந்து சொல்லவும், நீ இங்கேயே இருக்கணும் சரியா, நான் இதோ போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். தனியா இருக்கணும்னு அந்த பொண்ணு பயப்படவும், எதுவாகாது பயப்படாத, நான் இருக்கேன்ல அப்படின்னு அந்த செலிபிரிட்டி அவளுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு கிளம்புறான். ஆளுங்க அட்டாக் பண்றதுக்கான எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஏஜென்சில இருக்கிற நிறைய பேர் வந்து ஜாம்பிஸ் கூட வெளியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசைப்பட்டதெல்லாம் ஷோ மாதிரியே நம்பர் 1 ஆகணுங்கிறது தான். எனக்கு ஏன் எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். பட் அதிக அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஷோ சொல்றான். இப்போ ஜாம்பிஸ் கூட அவங்க எல்லாருமே போய் ஃபைட் பண்றாங்க. எப்பவும் போல ஷிஞ்சுகோ ரொம்பவே பிஸியா, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நீ கண்டிப்பா போராடாம சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும் கென்சோ, சோ வெயிட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க, நான் வேலைக்கு போகல, தாடி எல்லாம் வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பட் எனக்கு இது செட் ஆகுது, வளர ரொம்ப நாள் ஆகுமா அப்படின்னு நம்ம ஹீரோ மார்க்கரை வச்சு ஒரு தாடியை வரைகிறான். பட் அது கேவலமா இருக்கு. ஓகே, கிளீன் ஷேவ் பண்ணியாச்சு, முடிஞ்சது. ஃபுல் டே என் இஷ்டத்துக்கு தான் இருக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ போன்ல மெசேஜ் வர ஆரம்பிக்குது. இன்டர்நெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய மக்கள் ஜாம்பியா மாறிட்டதுனால இன்டர்நெட் டிராபிக்கிங் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துல நான் நிறைய பேர் கூட கான்டாக்டே பண்ணல, நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணணும், நிறைய பேர் கூட பேசணும்னு நினைச்சேன். அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி நம்ம ஹீரோக்கு போர் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஒர்க்குன்னு இருந்துட்டேன் சார். பட் இப்போ எனக்கு டைம் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸை நான் கான்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கான்டாக்ட்ஸை பார்க்கறான். நம்ம ஹீரோக்கு கென்சோ அப்படிங்கிற அவனோட ஃப்ரெண்ட் ஞாபகம் வருது. காலேஜ்ல அவனுமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்த ரக்பி டீம்ல இருந்திருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோ கால் பண்றா. பார்த்தா அந்த கென்சோ வந்துட்டு ஒரு லவ் ஹோட்டல்ல மாட்டிட்டு இருக்கான். அவன் ரூமுக்கு வெளியே ஒரே ஜாம்பிஸா இருக்கு. அவன் ரூமுக்கு உள்ள இருக்கிற அந்த பொண்ணுமே ஜாம்பியா தான் மாறி இருக்கு. 3 நாளா அந்த ரூம்குள்ளேயே நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். வெறும் தண்ணியை மட்டும் தான் குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படியே போனா நான் செத்துருவேன், எனக்கு தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்த தண்ணியும் இப்போ காலி ஆயிடுச்சு. ரூம்குள்ள அவன் கட்டி வச்சிருக்கிற ஜாம்பி வர கத்திக்கிட்டே இருக்கா. ஒளிஞ்ச ஒரு கிச்சன்ல போய் ஒளிஞ்சிருக்கலாம், இந்த ரூம்லயே நான் வந்து மாட்டிக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாகிறான். கென்சோக்கு பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. சாம்பி கடிச்சு சாவறதுக்கு முன்னாடி பசிலேயே செத்துருவோம் போலயே, இங்கதான் ஏன் சாவு இருக்க போதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஓ ஜோக்கு வேற லெவல் பா, எப்படிப்பா இப்பெல்லாம் காமெடியை யோசிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விழுந்து சிரிக்கிறத அவன் யோசிச்சு பாக்குறான். நான் என்ன மொக்க ஜோக் பண்ணாலும் அவன் ஒருத்தன் தான் சிரிப்பான். காலேஜ் லைஃப் தான் உண்மையிலேயே நம்ம யோசிக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. கென்சோ, நீ அட்டன் பண்ணிட்டேன்னா உனக்கு எதுவாகலையா, எனக்கு தெரியும்பா, நீ அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுத்துட மாட்டேன்னு. நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சலான்னு கேட்கவும், நீ ஏன் எக்ஸைட்டடா பேசுற அப்படின்னு கென்சோ கேட்கவும், நீ ஏன் பயந்து பேசிட்டு இருக்க, சரி நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உன்னை பார்க்க வர நம்ம ஹீரோ சொல்றான். ஷீஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரு லவ் ஹோட்டல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ இங்க வரியா நம்ம கேட்கவும், சரி அங்கே வெயிட் பண்ணிதான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். கென்சோ ஒரு ஹேண்ட்ஸமான ஸ்மூத் டாக்கர் அண்ட் அவன் செமையா ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். இவங்க 2 பேரும் பார்ல மீட் பண்ணிக்கிட்டப்போ அவனோட ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்கேன். மாடலா இருக்கிற ஒரு பொண்ணு இப்ப எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கா அப்படின்னு நம்ம காமிக்கிறான். அவன் சீன் காமிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. இப்படிலாம் அந்த கம்பெனில டார்ச்சர் பண்றாங்கன்னா பேசாம அந்த வேலையை விட்டுற வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு அந்த கம்பெனிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி கென்சோ நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கப்போ, போதும் நிறுத்துடா, நீ வேலை பார்க்குற இடம் ஜாலியா இருக்குன்னு என்ன குறை சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு அவன் சொல்றான். பட் அவன் சொன்னதும் கரெக்ட் தான். நான் அப்பவே அவன் பேச கேட்டு என் வேலையை விட்டுருக்கணும். இப்போ நான் வேலையை விட்டுட்டேன் கென்சோ, கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணு, நான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அங்க போயிட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்ச சீனுக்கே வராங்க. அந்த ஷோங்கிற செலிபிரிட்டி கூட இருந்த எல்லாரும் ஜாம்பிஸா மாறிட்டாங்க. இப்போ அவனும் சாகுற கண்டிஷனுக்கு போறான். இப்படிதான் என் லைஃப் முடிய போதில்ல, சரி நான் தயார் தான் அப்படின்னு அவன் நின்றுட்டு இருந்தா ஒரு ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு ஜாம்பிஸ்லாம் இப்போ அந்த பக்கமா திரும்பி இருக்கு. அப்போ நான் இன்னைக்கு சாக போறது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த செலிபிரிட்டி ஹாப்பி ஆகுறான். என்ன ஹாரன் சவுண்ட் அது அப்படின்னு சொல்லி கென்சோ ரூம் வரைக்கும் அந்த சவுண்ட் கேக்குது. ரூம் பக்கம் இருந்த ஜாம்பிஸ் எல்லாமே இப்ப வெளியே போயிருது. நம்ம ஹீரோ தான் ஒரு கார்ல ஹார்ன் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள மூழ்கி அமைதியா இருக்கான். ஜாம்பிஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்த உடனே இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரீயா அவன் ஃப்ரெண்ட் நோக்கி ஓடுறான். வெளியே இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கென்சோவும் அவன் ரூமை விட்டு வெளியே வந்து பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எக்ஸிட்ட நோக்கி இப்போ அவன் வெளியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல. பார்த்தா நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வந்து தொடங்கும். ஜாம்பியோன்னு பயந்துருதான். உண்மையிலேயே நீ எனக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த கென்சோ ஹாப்பி ஆகுறான். நான் அன்னைக்கு உன்ட்டு அப்படி பேசியிருக்க கூடாது, சாரி, உண்மையிலேயே நீ சொன்னது கரெக்ட் தான், வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ ஹாப்பியா இருக்கிறேன். நீ உன்னோட வேலையில சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னதுல பொறாமப்பட்டு தான் நான் அன்னைக்கு கத்திட்டேன், அப்படி பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நான் வந்து அப்படின்னு கென்சோ சொல்ல வரதுக்குள்ள ஜாம்பிஸ் அங்க வந்துருது. இப்போ என்ன பண்ண அப்படின்னு கென்சோ கேட்கும். வா நம்ம ரூஃப் டாப் ஓடிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ஏசி வெண்ட வச்சு கதவெல்லாம் அடைச்சிருந்தாங்க. பட் ஜாம்பிஸ் கண்டிப்பா அதை தள்ளிட்டு வந்துரும். நம்ம வெளியே தப்பு போக வழியே இல்லை, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கென்சோ ரொம்பவும் பயப்படுறான். ஹாக்கிரா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இந்த பில்டிங்கோட ஹைட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நம்ம இங்க இருந்து ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது ரொம்ப ரிஸ்க் பா, கீழே விழுந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கென்சோ சொல்லவும், ட்ரை பண்ணி பார்க்காம இருக்கிறதுக்கு ஜாம்பி கிட்ட கடி வாங்கியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போய் ஜம்ப் பண்ணிருக்கான். சேஃபாவும் அடுத்த பில்டிங்ல லேண்டிங் ஆயிருந்தான். லைட்டா அடிப்பட்டு தலையில இருந்து நம்ம ஹீரோக்கு ரத்தம் வருது. கென்சோ இது சேஃப் தான், நீயும் ஜம்ப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். பட் இந்த இடம் ரொம்பவே ஹைட்டா இருக்கு, கீழே விழுந்தா அவ்வளவுதான். இல்ல
என்னால ஜம்ப் பண்ண முடியாது, எனக்கு பயமா இருக்கு. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். எனக்குமே என்னோட வேலை சுத்தமா பிடிக்காது. மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக நான் ஃபேக்கான ஒரு ஸ்மைல முகத்துல வச்சுட்டு எப்பவும் சுத்திட்டு இருக்கணும். நான் அன்னைக்கு உண்மையிலேயே சும்மா சீன் போடுறதுக்காக தான் உன்கிட்ட நான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிச்சேன். உண்மையிலேயே என்னோட வேலையில நானுமே சந்தோஷமா இல்லதான். சோ ஆக்கிரா, நான் ஒன்ன மட்டும் இல்ல, என்னையவோ சேர்த்து நானே ஏமாத்திக்கிட்டு தான் இருந்தேன். என் ஜாப எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை இவ்வளவு தூரம் காப்பாத்த வந்ததுக்கு தேங்க்ஸ், பட் சாரி என்னால ஜம்ப் பண்ண முடியல நம்ம சொல்லவும், ஹே கென்சோ, நான் எவ்வளவு சோகத்துல இருந்தாலும் உன்னோட ஜோக்ஸ் என்ன சிரிக்க வைக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு உண்மையிலேயே ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆகணும் தான் ஆசை. மத்தவங்களோட முகத்துல நான் உண்மையான ஸ்மைல பார்க்கணும் அப்படின்னு கென்சோ சொல்லவும், அப்ப நீ ஆசைப்பட்டபடியே ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆகு, அங்க இருந்து ஜம்ப் பண்ணு. நீ ஆசைப்பட்டபடியே ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆகணும்னா அங்க இருந்து ஜம்ப் பண்ணும்போது காமெடியா ஜம்ப் பண்ணு. நீ உண்மையான ஒரு காமெடியன் எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படின்னு கென்சோவோ இப்ப பின்னாடி போறான். நம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மிட்டியாரிலேயே கட்டிட்டு காமெடியா அப்படியே குதிக்கிறான். காமெடியா ஒரு போஸ் வர அவன் கொடுக்கவும் நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். பட் கென்சோ பாதியிலேயே கீழே விழுந்துட்டான். டே ஆகிராவது காப்பாத்துடா, இது ஜோக் கிடையாதுடா, உண்மையிலேயே வந்து காப்பாத்துடா அப்படின்னு நம்ம கத்துறான். அவ்வளவுதான் போச்சு, நான் கீழே விழுந்து சாக போறணும் அப்படின்னு சொல்லி இப்ப கென்சோ கைவலிக்கு கீழே விழப்போ கரெக்டா நம்ம ஹீரோ வந்து டைமிங்ல புடிச்சிருந்தான். சீக்கிரம் மேல வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல புடிச்சு இழுக்கவோ அவனுக்கு வழியில துடிக்கிறான். என்னாச்சு கென்சோ, சாம்பி எதுவும் கடிச்சிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், சாம்பி கடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இது அதை விட மோசம், என் மெயின்ல அடிபட்டுடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். சோ மொட்டை மாடியிலேயே இவங்க உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எதுக்குடா எப்பவோ துணி இல்லாமையே ஜோக் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். அது அப்படியே பழகி எடுச்சுப்பா அப்படின்னு கென்சோ சொல்றான். உனக்கு ஆஃபீஸ்ல ஏதாச்சும் கனெக்ஷன் இருந்தா சொல்லுப்பா, அதை வச்சு நான் அப்படியே ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆயிடுதான்னு சொல்லுவோம். ஏன் ஆஃபீஸ்லயா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்கிரா, இன்னைக்கு உண்மையிலேயே நீ ரொம்பவும் ஆசமா நடந்துக்கிட்ட. உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்ட பத்தியா, கண்டிப்பா நீ பெரிய ஆளா வருவ. யாருக்கு தெரியும், இந்த மொத்த சாம்பி அபாக்லிப்ஸையோ தடுக்க போற அந்த பர்சன் நீயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கென்சோ சொல்லுவோம். என்னது நானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே ஜாலியா இவங்க காலையில வரைக்கும் இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கென்சோ அப்படிங்கிறவன் ரொம்பவே பயந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு 3 நாளா சாப்பிடாம இருந்திருக்கான். நம்ம ஹீரோ திடீர்னு போன் அடிச்சு இதை உன்னை பார்க்க வரேன்னு சொல்லவும் சும்மா பேச்சுக்கு தான் சொல்றான் போல நம்ம நினைச்சா உண்மையிலேயே நம்ம ஹீரோ வந்திருக்கான். அண்ட் சில இன்டைரக்ட் விஷயங்களை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஜாம்பி சவுண்ட் கேட்டு திரும்பி போகுதுங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு காரோட ஹார்னை யூஸ் பண்ணி ஜாம்பிஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். பட் அதே நேரத்துல தண்ணிக்குள்ள போய் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். என்னதான் நம்ம ஹீரோ கேர் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதும் பிரில்லியண்டா பிளான் போட்டு யோசிச்சு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பக்காவா பண்றதுனால தான் இவ்வளவு நேரம் என்ன உயிரோட இருக்காங்கிறத இன்டைரக்டா நமக்கு காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.